கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Galatians 3:13. Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. For it is written, cursed is everyone who is hung on a pole என்று வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவன் ஒருவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போட வேண்டும். ஆனால் அவனுடைய பிரேதம் இரவிலே மரத்திலே இருக்கக்கூடாது. அன்றே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 21, 22, 23 வசனங்களிலே நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டமாக இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம், வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சாபம் நம்மேல் வர இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவத்திற்கு வருகின்ற சாபத்தை, மரணத்துக்கு ஏதுவான இந்த சாபத்தை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சாபமான ஒன்று என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர் சிலுவையிலே மரித்ததினாலே நம்முடைய சாபம் நீங்கி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே சிலுவை மேன்மை அடைந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.